Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, மாத பிறப்பின் ஆராதனை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலே கடவுள் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற இந்த வழிபாட்டை நாம் இப்போது தொடங்குவோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பின் நிறைவா, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே, குறிப்பாக அக்டோபர் மாதத்தின் 1ஆம் தேதியிலே கர்த்தாவே, இந்த நாள் இந்த தொழுகையின் வழியாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் மகிமை உள்ள கடவுளே, எங்களுடைய வாழ்விலேயே வாய் இதோ உம்முடைய கரத்தினாலே ஒரு புதிய மாதத்தை காணும்படியாய், இந்த புதிய மாதத்திலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் எங்களுடைய வாழ்வும் ஆண்டவரே சந்திக்க போகிற நாட்கள் வழியாக இதோ உம்முடைய கரத்தினாலே அதை பாதுகாப்போடு ஆண்டவரின் ஞானத்தோடு வழிநடத்துவதற்கு உம்முடைய ஒத்தாசையும் அருளும் இந்த மாத பிறப்பின் ஆராதனை வழியாய் எங்களுக்கு தந்து நீர் வழிநடத்தும் சுவாமி. இந்த வழிபாட்டிலே உம்முடைய கரம் இருக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கிருபையினாலே இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்க போகிற திருமறை பகுதிகளும் கர்த்தர் எங்களுடைய வாழ்வின் கொடுக்க போகிற செய்தியின் வழியாக இந்த செய்தி இந்த மாதத்தின் முழுவதுமாய் உம்முடைய கரத்தினாலே எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள், இன்னுமாய் வந்து கொண்டிருக்கிறவர்கள், தவறி போனவர்களும் ஆண்டவரை வருவதற்காக ஆயத்தப்படும்படி ஆய்த்தந்து நீர் வழிநடத்தும் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாமத்தை மகிமை கொண்டே இந்த வழிபாடு உம்முடைய கரத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். 29வது பாடல். கதிரவன் எழுகின்ற காலையிலே இறைவனை துதி செய் நீ மனமே என்கிற பாடல் வழியாக நாம் ஆண்டவரை போற்றுவோம். 29வது பாடல். கதிரவன் எழுகின்ற காலையிலே இறைவனை துதி செய்ய மனமே என்கிற பாடல் வழியாக நாம் ஆண்டவரை போற்றி பாடுவோம். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய், துதி செய்ய மனமே எழுந்தீராய். வறண்ட தண்ணீரற்ற வண்ணம் இந்த புவிதனில் திரண்டதையை தேவை நாடுவேன், திரண்டதையை தேவை நாடுவேன். கடவுளின் வல்லமை கனமகிமையை காணும், கடவுளின் வல்லமை கனமகிமையை காணும் இடமதில் செல்வது ஏனிஷ்டம், இடமதில் செல்வது ஏனிஷ்டம். ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை ஆவலாய் நாடி நான் போற்றுவேன், ஆவலாய் நாடி நான் போற்றுவேன். ஆயுள் பரியந்தம் ஆண்டவர் நாமத்தை நேயமாய் பாடி நான் உயர்த்துவேன், நேயமாய் பாடி நான் உயர்த்துவேன். அறுசுவை உன்னிலும் அவர் அருள் கிருபையின் இருதயத்தை நன்கு நிரப்புமே, இருதயத்தை நிரப்புமே. மேத்தையில் ராஜமும் நீத்திரை கொள்கையில் கர்த்தரின் செயல்களை சேர்ந்தேப்பேன், கர்த்தரின் செயல்களை சேர்ந்தேப்பேன்.
அல்லும் பகலும் நான் அவர் சட்டைகளின் கீழ் தொல்லைக்கு நீங்கியே ஒதுங்குவேன். தொல்லைக்கு நீங்கியே ஒதுங்குவேன். ஆத்தும தேவனை அண்டிக் கொள்ளாதவர், ஆத்தும தேவனை அண்டிக் கொள்ளாதவர் நேத்திரம் போல் என்னை காக்கிறார். நேத்திரம் போல் என்னை காக்கிறார். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய். துதி செய்ய மனமே எழுந்தீராய். நாம் 45வது பக்கத்தில் இருக்கிற காலை ஆராதனை முறைமையை நாம் பாடுவோம். பக்கம் 45வது பக்கம். ஆண்டவரே, என் உதடுகளை தீரந்தருளோம். அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளே, விடவே தாரோளோம். ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களாயிருக்கிற பாடியே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள். அவர் நம்மை உண்டாக்கினவர். நாம் எழுந்து நின்று சங்கீத பகுதியாக 51ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். 1 தொடங்கி 10 உள்ள திருவாக்குகளை நாம் எழுந்து நின்று 51ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்கள் பெருக்கத்தக்கபடியே என் மீறுதல்களை அழைத்துவிடும். என் பாவமாறா சுத்திகரின். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுது என் முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்து உமது பார்வை தீமையானதை நடப்பித்தேன். அதனாலே நீர் உமது வார்த்தைகளை நீதிபராக என் நியாயம் விசாரிக்கும் போது பரிசுத்தராக விலகுது. இதோ நான் அக்கிரமத்தில் பிறந்தவன். என் தாய் என் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். உள்ளம் தெரியல உமக்கு உண்மையாயிருப்பது. அந்தகாரத்தில் எனக்கு ஞானத்தை தெரிவிப்பது. ஈசோப்பால் என் பாவத்தீட்டை நீக்கும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையில் வெண்மையானுவேன். நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறுபடி நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க செய்வேன். என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்தருளும். என் அக்கிரமங்கள் எல்லாம் அழித்துவிடும். சேர்ந்து படிப்போம். கடவுளே, சுத்த இருதயத்தில் என்னிலே சிருஷ்டியும். நிலவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமாய் இருக்கிறபடியே ஆமென். நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துக்களின் பாடுபட்டு சிலுவிலே அறைந்து மறைத்து அடக்க பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரும் மரித்தவனையாய் திருக்கருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன்.
பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். நாம் திருச்செய்திக்குள்ளாக நம்முடைய மனங்கள், நம்முடைய சிந்தனைகள் ஆயத்தப்படுவோம். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் எம்பெருமானாகிய இயேசுவின் அன்பினாலே அந்த சமாதானத்தையும் அருள்வாராக. ஆமென். இந்த நாளுடைய தியான பகுதியாக நாம் எடுத்துக்கொண்ட வாக்குத்தத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையே கடவுளை நம்பியிருக்கிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக கொடுக்கப்படுகிற திருச்செய்தியின் அது ஏசாயா 26 அதிகாரம், ஏசாயா 26 அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26 அதிகாரம் வசனங்கள் 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஜெபம் செய்வோம். என் நெஞ்சிலும் என் வீட்டிலோ இயேசு ஜீவிக்கிறார். என் வாழ்விலோ என் தாழ்விலோ இயேசு ஜீவிக்கிறார். என் நெஞ்சிலும் என் வீட்டிலோ இயேசு ஜீவிக்கிறார். என் வாழ்விலோ என் தாழ்விலோ இயேசு ஜீவிக்கிறார். என் நெஞ்சிலும் என் வீட்டிலோ இயேசு ஜீவிக்கிறார். கிருபை நிறைந்த கடவுளே, உம்முடைய வாழ்வளிக்கும் வார்த்தையின் வழியாக எங்களை சந்திக்க போகிற இந்த தருணத்தின் வேளையிலே கர்த்தாவே, எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் இயேசு ஜீவிக்கிறார் என்கிற திருவார்த்தையின் வழியாக நான் உண்மையே ஆண்டவரை நம்பி பற்றி கொண்டு உறுதியாய் இருக்கிற இந்த சமயத்தில் நான் நம்பியிருக்கிற கடவுள் எனக்கு பரிபூர்ண சமாதானத்தை அருளுவார் என்கிற திருவார்த்தையின் வழியாக உம்மை நோக்கி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆண்டவரே ஆராதனையின் வழியாக குறிப்பாக மாத பிறப்பின் 1ஆம் நாளிலே கர்த்தர் எங்களுக்கு அருள செய்வார் என்கிற திட நம்பிக்கையோடு சுவாமி இந்த காலை வேளையின் வழிபாட்டு வழியாக உம்மை நோக்கி ஆண்டவரை பார்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் சுவாமி. கிருபை உள்ள கடவுளே, கிருபை நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய உள்ளங்கள் சிந்தனைகள் இந்த தேவ வார்த்தையின் வழியாக நம்பிக்கையோடு அதை நாங்கள் பற்றி உறுதியோடு பிடித்து கொண்டு நம்முடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம். இந்த வார்த்தையை அடியனை மறைத்து நீ வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக இருக்கட்டும். இந்த ஜெபத்தை இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் நமக்கு ஏவாய் நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய மாதத்தை கொடுத்து இந்த புதிய மாதத்திலே அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு அமர வைத்து நாம் அவருடையவர்கள் என்று, நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ஜனம் என்று சொல்லி
இந்த காலை வேளையில அவருடைய அன்பை தேடி ஆலயத்துக்குள்ளாக வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய அருளான ஆசீர்வாதத்தினுடைய தோத்திரங்களை இக்காலை வேளையிலே நான் ஏறெடுத்துக் கொள்ளுகிறேன். கிருபை நிறைந்த கடவுள் உங்களுக்கு கிருபையான சமாதானத்தை அருளுவார். ஆமென். கிருபையான சமாதானத்தை அருளுவார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்பதுதான். நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே அவர் உங்களுக்கு பூரண சமாதானத்தோடு அவர் உங்களை காத்துக்கொள்வார் என்கிற வார்த்தை தான். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மாதம் நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய பயணிக்கிற ஒரு மாதமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய மாதமாக பயணிக்கிறது. அந்த புதிய மாதத்தினுடைய சூழல் நமக்கு தெரியாது. அந்த புதிய மாதத்தினுடைய நாட்களுடைய நமக்கு என்ன நடக்க போகிறது நமக்கு தெரியாது. அந்த புதிய மாதத்தினுடைய சூழல் சவால்களை சந்திக்கிற நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளில் சவால் நமக்கு முன்பாக இருக்கும். ஒவ்வொரு நாள்கள் நம் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு போய்கொண்டே இருக்கும். இப்படி பல நேரங்களில் நம்முடைய காலங்களில் களங்களோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கடவுள் அப்படிப்பட்ட கடவுளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே அவரே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவருடைய மனதினுடைய வாழ்வு, அவர் எத்தனை கலக்கங்கள் வந்தாலும், எத்தனை சந்தர்ப்பங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், கடவுள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதில் உடையவர்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் அருளுவார். ஆமென். என் அன்பின் கடவுள் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அமைதியின் கடவுளாய் இருக்கிறார். அவர் அமைதியின் கடவுளாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லுகிறார், கடவுள் கலகத்திற்கு கடவுளாயிராமல் சமாதானத்திற்கு கடவுளாயிருக்கிறார். அவர் கலகத்திற்கு கடவுளாயிராமல், கலகம் உண்டாக்குறவர்களுக்கு கடவுளாயிராமல் அவர் சொல்லுகிறார் சமாதானத்திற்கு கடவுளாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆகாருடைய வாழ்வுக்கு முன்பாக கலக்கத்தினுடைய பயணத்தை அவள் தொடர்ந்தாள். ஆகாரு கலக்கத்தினுடைய பயணத்தை அவள் தொடர்ந்தாள். ஐயோ, நான் எங்கே போய் ஏதோ ஒரு இடத்துல மாண்டு போவதற்காக என் கலக்கம் என்னுடைய வாழ்வுக்கு முன்பாக இருக்கிறது. கலங்கிய மனதோடு அவள் பயணித்தாள். ஆனால் அந்த பயணத்திலே பார்க்கிற போது, ஆகாரே நீ எங்க போகிறாய்? அந்த களத்துக்கு அந்த கலக்கங்கள் உண்டாக இருதயத்தின் கலங்கி போய் தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு பயணித்த அந்த வனாந்தர பயணத்திலே அங்கு உறுதியாய் பற்றி கொண்டு கடவுளுக்கு முன்பாக நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் அவரை பேர் சொல்லி அழைத்தாள். ஆனால் ஆண்டவருக்கு பேர் வைத்தவள் அவள்தான், நீர் என்னை காண்கிறவர் என்று. யாருக்கு முன்பாக? இதுவரைக்கும் கடவுளுக்கு பேர் வைத்தவர்கள் அல்ல. ஆனால் ஆகாரு தான் முதலாவது பேர் வைத்தால், நீர் காண்கிறவர், நீர் என்னை காண்கிறவர் என்று பேர் வைத்தாள். அது மாத்திரமல்ல, எல்கானாவினுடைய மனைவி அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையை கலங்கி போய் கொண்டிருக்கிறது. அவளுடைய வாழ்க்கை மலடி என்கிற ஒரு பட்டம், உறவுகளுக்கு மத்தியிலே ஏவலமாய் பேசுகிற ஒரு கலக்கம், அவளுடைய உள்ளம் உடைந்து போன நிலையிலே, அவள் கண்ணீர் விட்டு நிலையிலே ஆலயத்துக்கு முன்பாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். ஆலயத்துக்கு முன்பாக தன்னுடைய கண்ணீரை வடித்தாள். ஆலயத்துக்கு முன்பாக சமாதானம் இல்லாமல் என்று தன் குடும்பத்தையே தன்னுடைய வாழ்வை நினைத்து ஆண்டவருக்கு முன்பாக அவள் அறிக்கை செய்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சமயத்தில் அவருடைய உள்ள உடைந்து கலங்கி போய் கொண்டிருந்த நிலையில கர்த்தர் அவருடைய வாழ்வுக்கு எது அடைக்கப்பட்டதோ அதை திறந்து வைத்தார் ஆண்டவர்.
எது அடைக்கப்பட்டதோ அதை திறந்து வைத்தார் ஆண்டவர். அவருடைய வாழ்க்கையில கலக்கமாயிருந்த காரியம் எல்லாம், கண்ணீராயிருந்த காரியம் எல்லாம் கடவுள் எடுத்து போய்விட்டார். அவருடைய வாழ்வுக்கு சமாதானத்தை அருளினார். அவருடைய வாழ்வுக்கு சமாதானத்தை அருளினார். கானான் நாட்டு பெண்ணு கலங்கி போய் ஆண்டவருக்கு முன்பாக வருகிறார். அப்பா, என்னை திரும்பி பாரு சாமி என்று உள்ளத்தில் ஏக்கத்தோடு வந்தா. தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணீரோடு வந்தாள். அவர் கண்ணீரோடு வருகிற போது ஆண்டவர் சொல்றாரு, அவள் விசுவாசத்தை பரிசோதித்து பார்ப்பதற்கு நாய் என்கிற வார்த்தையும் அவருக்கு முன்பாக வைத்தாள். ஆம் ஆண்டவரே, நான் நாய் தான். ஆனால் மேஜையில் விழுகிற நாய்க்குட்டி வந்து அந்த திணிக்கையில தின்னுமே என்று சொன்னாள். அதே போல அந்த சமாதான வாழ்வுக்காக, சுக வாழ்வுக்காக ஆண்டவருக்கு முன்பாக அவள் வந்தாள். அவள் வருகிற போது அவளுக்கு கிடைத்தது அந்த சுக வாழ்வின் சமாதானத்தை ஆண்டவர் அருளினான். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அதே உறுதியோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்வுக்காக, உன் குடும்பத்தினுடைய வாழ்வுக்காக, உங்கள் போராட்ட வாழ்வுக்காக, குடும்ப சூழலுக்காக, மன நிம்மதி இல்லாமல் வாழுகிற வாழ்வுக்காக நீ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு உறுதியாய் ஆண்டவரிடத்தில் இருந்தோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உம்மை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்கிற வார்த்தையே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை நம்பி உறுதியோடு பற்றி கொண்டு இருக்கிற போது கர்த்தர் உங்களுக்கு அருளுவார் என்று சொல்லப்படுகிறது. முதல் பகுதியிலே பார்க்கிறோம், கடவுளுடைய சமாதானத்திற்கு ஆதாரத்தை கடவுள் அருள்கிறார். பாருங்கள், நம்முடைய உலக வாழ்விலே பார்த்தோம்னால் உலகம் நமக்கு உபத்திரம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு உள்ளத்தின் சொல்லுகிறார், உங்களுக்கு உபத்திரம் உலகத்தில் நிச்சயம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த நிச்சயத்தின் வழியாக அந்த பாரத்தை சுமந்து தன்னுடைய துன்பத்தினுடைய வழியிலே நீங்கள் பயணித்தாலும், அந்த துன்பங்கள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும், உங்களுக்கு முன்பாக கலங்கி தன்னுடைய கலங்குகிற செயல்கள் உங்களுக்கு முன்பாக சுவரை போல நின்றாலும் ஆண்டவர் சொல்றாரு. அதே யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தில் பார்க்கிற போது ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு உலகத்தின் வாழ்வை காண்பிக்கிறார். ஆனால் உலகத்தின் வாழ்வை காண்பிக்க முன்பாக தேவனுடைய சமாதானத்தை முன்பாக நமக்கு சொல்லுகிறார். திடன்கொள் மனதே, நான் உலகத்தை ஜெயித்த அந்த ஜெயம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ வாழ்க்கையிலே சூழலுக்கு முன்பாக, தோல்விக்கு முன்பாக நீ வாழ்க்கை பயணிக்கிற அந்த பயணங்களுக்கு மத்தியிலே நான் உனக்கு முன்பாக ஜெயிக்கிற ஜெயத்தை முன்பாக வைத்திருக்கிறேன். ஜெயித்த ஜெயம் உனக்கு முன்பாக வைக்க. திடன்கொள், ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை வென்றிருக்கிறேன். உலக கலக்கம் தவிக்க முடியாதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிற போது அந்த கலங்கின நேரத்திலே சமாதானத்தை கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் உண்மையான சமாதானம் நமக்கு எங்க கிடைக்கும் என்று சில பேர் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார். சில பேர் சொல்லுகிறார்கள், பணம் இருந்தால் சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள், மனித உறவுகள் இருந்தால் சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எல்லாமே ஒரு நாள் மாறி போகும், எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி. பக்தன் பாடுகிறார், வானம் பூமி மாறிடும், நிறம் மாறும், உறவு மாறும், அழகு மாறும், எல்லாம் மாறும். ஆனா அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். மகளே, நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன், அதுதான் சொல்லுகிறாரு. அதேதான் கடவுள் நமக்கு கிடைக்கிற அந்த உண்மையான உறவில் தான் நமக்கு சமாதானம் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உறவில் சமாதானம் கலந்திருக்கிறது. அந்த உறவை பிடித்து கொண்டு வாழுகிறவர்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் அருளுகிறார். அதனால்தான் அது ஆதாரமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது பார்க்கிற போது நம்பிக்கை கொண்ட மனதுக்கு சமாதானம் கடவுள் தருகிறார். நம்பிக்கை கொண்ட மனதுக்கு கடவுள் சமாதானத்தை தருகிறார்.
அந்த 26 3வது ஏசாயா 26 3வது வசனத்திலே வாக்குத்தத்தத்தோடு சொன்ன வார்த்தையிலே, உன்னை நம்பி இருக்கிறவர்கள் கடவுளை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் பூரண சமாதானத்தை தருவார். அப்போ நம்முடைய மனம் கடவுள் மேல் நிலைத்திருக்கிற போதுதான் நமக்கு பயம் ஓடுகிறது. நம் மனம் கடவுள் மேலே நிலைத்திருக்காத பொழுதுதான், அதை மாற்றி சொல்லினேன், நம்முடைய மனம் கடவுள் மேல் நிலைத்திராவிட்டால் தான் நமக்கு பயம் இந்த உலகம் மேலே இருக்கும். அந்த பயம் நம்முடைய முன்பாக இருக்கும். கடவுளை சார்ந்திராத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமானால் நமக்கு நிச்சயம் பயம் வரும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் கடவுளை சார்ந்து, தன்னுடைய உள்ளங்களை சார்ந்து கடவுளே என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் பயம் எல்லாவற்றையும் நீக்கிறவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக, உங்களுடைய குடும்ப சூழலுக்கு முன்பாக அந்த பயத்தை நீக்கிறவர், பயத்திலிருந்து சமாதானம் தருகிறவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிற உங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக என்ன பயம் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ, என்ன பயம் உங்களுடைய உள்ளத்தையே கட்டி இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறதோ, அந்த பயம் இயேசுவை நோக்கி பார்க்கிற போது அந்த பயம் எல்லாவற்றுமாய் அவர் சுக்குநூறாக உடைத்து அதை மாற்றி சமாதானத்தை அருளுகிற கடவுளாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோமானால் 6 தொடங்கி 7 உள்ள திருவாக்கு நமக்கு சொல்லுகிறது. எந்த காரியத்தினாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 6 தொடங்கி 7 உள்ள திருவாக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எந்த காரியத்தினாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பயம் நம்மை இறுக்கி கொண்டு வாழ்ந்தோமானால், பயம் நம்முடைய கடவுளுடைய சாராமல் நம்முடைய இறுக்கி கொண்டு வாழ்ந்து இருந்தோமானால் பயம் நமக்கு முன்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், நாம் கடவுளை சாராமல் இந்த உலக சார்வுக்கு முன்பாக, உலக சாய்வுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இருந்தோமானால் பயம் இந்த உலகத்திலும் நம்மை இறுக்கி பிடித்து வாழும். ஆனால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 6 தொடங்கி 7 உள்ள திருவாக்குகளை சொல்லுகிறது, எந்த காரியம் ஆனாலும், உங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக எந்த காரியம் இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம், பயத்திற்கு முன்பாக கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்துக்கோடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். கடவுளுக்கு தெரியப்படுத்தினா அப்பொழுது 7வது வசனத்திலே சொல்லுகிறார், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து காத்துக்கொள்வார். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய இல்லத்தின் இறுக்கி பிடிக்கிற காரியத்தை கடவுளுக்கு முன்பாக சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதம் என் வாழ்க்கையில் முன்பாக 9 மாதம் கழித்து 10ஆம் மாதத்திலே 1ஆம் தேதியிலே நான் நிற்கிறேன். இந்த 9 மாதங்கள் நான் எதிர்பார்த்தேன், என் காரியங்களுக்கு முன்பாக எதிர்பார்த்தேன், என் குடும்ப சூழலை எதிர்பார்த்தேன், இதோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஐயங்களெல்லாம் எதிர்பார்த்தேன், என் பிள்ளையுடைய வாழ்வுக்கு முன்பாக எதிர்பார்த்தேன், பலவிதமான சூழலுக்காக நான் எதிர்பார்த்தேன், இதோ எனக்கு பிரச்சனை இருக்கிற காரியமெல்லாம் எதிர்பார்த்தேன். இந்த 9 மாதத்துல நான் ஜெபத்தோடு மண்டில வந்தேன். ஆனால் ஆண்டவர் இந்த 10ஆம் மாதத்துல கூட நான் நம்புறேன், நான் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தருகிறார் நம்புகிறேன். நான் நம்பிக்கை அதை நான் பயணிக்க போகிறேன். அந்த பயணிக்கிற போது கடவுள் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்கிற அந்த வல்லமை வார்த்தை உனக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து போங்கள். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக, உங்களுடைய குடும்பத்துக்கு முன்பாக அதுதான் சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுகிறோம், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தோடு சொன்ன வார்த்தை தான். ஏசாயா 26:3 கடவுள் உங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக இருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஏசாயா சொன்னார், சிறையிருப்புக்கு முன்பாக சொன்னார், அவங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக கடவுளை நம்புகிறவர்களுடைய வாழ்வுக்கு பூரண சமாதானம் உண்டு. இந்த கால வேளையிலே எத்தனையோ சூழல் உங்களுக்கு முன்பாக இருந்திருக்கும்.
அந்த சூழலை நம்பிக்கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயம் கைவிட மாட்டார். இந்த மாதம் நிச்சயம் கடவுள் உங்களை வழி நடத்துவார். நம்பிக்கை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக தருகிறார். ஒன்றுக்கு கவலைப்படாம, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். நீ ஒன்றுக்கு கவலைப்படாம, என் விண்ணப்பம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும், என் பிரச்சனையெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும், என் குடும்ப சூழல் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும், எனக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தை எல்லாம் ஆண்டவருக்கு நேராக நோக்கி பாருங்கள். அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். மற்றவர்களைப் போல கேளாத கடவுளாய் நான் இல்லை. நான் உயிர் உள்ள கடவுள். உங்கள் வாழ்வுக்கு முன்பாக உயிர் உள்ள கடவுள். ஆண்டவர் 55ஆம் சங்கீதத்தில் பாரங்களுக்கு மத்தியில், ஆபத்துக்களுக்கு மத்தியில் இருந்தா அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு. 22வது வசனத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. கடவுள் நமக்கு முன்பாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அதே வார்த்தையோடு 121ஆம் சங்கீதத்திலே கடைசி வசனத்திலே சொல்கிறார், நான் இன்று உங்களுக்கு முன்பாக இருக்கிறேன், உங்களுடைய போக்கையிலும் வரத்தையிலும் முதற்கொண்டு என்றென்றைக்கு உன்னை காப்பேன், என்றென்றைக்கு உன்னை காப்பேன். அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்திலே அவர் கடவுள் எனக்கு 138ஆம் சங்கீதத்திலே கடைசி வசனத்திலே ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த விண்ணப்பம் அவருடைய சன்னிதானத்தில் கேட்கட்டும். இந்த ஆலயத்தின் வழியாக அந்த விண்ணப்பம் கேட்கட்டும். கடவுள் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார், என் காரியத்தை யாவையும் செய்து முடிப்பார், என்னுடைய பிராபலத்தை யாவையும் செய்து முடிப்பார். அவர் நம்முடைய வாழ்வில் இருப்பார். அவர் என்னுடைய கைகளின் கிரியைகளை நெகிழ்விடாதபடி பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய கரத்தின் கிரியைகள் நெகிழ்விடாதபடி பாதுகாத்துக் கொள்வார். இந்த கிரியை உண்டாக்கின கடவுள் உங்களை நெகிழ்விடாதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக இருங்கள். கடவுள் உங்களை வழி நடத்துவார், உங்களை வழி நடத்துவார், நிச்சயம் வழி நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்வு கர்த்தருக்கு முன்பாக இருங்கள். கடவுள் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வாதித்துதான் நம்முடைய இரு கரங்களில் அந்த ஆணிகளின் முன்பாக இருந்து நமக்கு அந்த ஆணிப்பட்ட கையினாலே நம்ம மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அந்த மீட்கப்பட்ட பிள்ளைகளாக உயிர் தெழுந்த வழியாக நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதே நம்பிக்கையோடு இந்த பயணத்தை இந்த மாதத்தில் தொடருங்கள். இயேசு என் நம்பிக்கை, இயேசு எனக்கு நம்பிக்கை, அவர் நம்பிக்கையோடு நான் பயணிக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்வை இருக்கட்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து அருள்வாராக. ஆமென். எல்லாத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை தள்ளி விடாதிரோம். உமது பரிசுத்த ஆவியே நீடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது ரட்சனை சந்தோஷத்தை திரும்பும் எங்களுக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யோம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பின் நிறைவா, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் உம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதத்தில் 1ஆம் தேதியிலே உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். சாமி, எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய சிந்தனைகள், ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் இருக்கிற மனபாரங்கள், எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஏக்கங்கள், எங்களுக்குள்ளாய் இருக்கிற பாரங்கள், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தின் உறவுகளையும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையினுடைய உறவுகளையும், ஆண்டவரே எனக்கு முன்பாய் இருக்கிற கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், பலவிதமான சூழல், இன்னலான காரியங்கள், ஆண்டவரே இந்த 9 மாதத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்தோம்.
ஆனாலும் கடவுளே, நீர் இந்த 10ஆம் மாதத்திலே எனக்கு கடவுள் செய்வார் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உங்கள் வேண்டுதல் நம்பிக்கையோடு அவரிடத்திலே வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவன் அவன் பரிபூர்ண சமாதானத்தை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. நான் உண்மையாய் உம்மை பற்றி கொண்டிருக்கிறேன் தகப்பனே. என் பிள்ளை குறித்த காரியத்தை, என் குடும்பத்தின் குறித்த காரியத்தையும், எனக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை குறித்த காரியத்தை நான் ஆண்டவரை நோக்கி ஜபத்தோடு அந்த விண்ணப்பத்தை வைத்திருக்கிறேன். நான் உண்மையாய் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக இந்த மாதத்திலே உடைய கரம் ஆசீர்வாதமாய் அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. கடவுளுடைய தெய்வீக கரம் ஒவ்வொரு மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நிலையே எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருடைய வாழ்விலே தந்து நீர் வழி நடத்தும் சுவாமி. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக, காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக, வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு முன்பாக, அண்டை மாநிலத்திலே வசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, மாவட்டத்தோறும் வசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. உம்முடைய கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து சமாதானத்தின் வாழ்வை பிள்ளைகளுடைய வாழ்விலை தந்து நீர் வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வேலை செய்கிற பணிகளுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களுக்காக வேண்டுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன் பயணித்து எங்களுக்கு முன்பாக இருக்கிற இக்கட்டான சூழல்கள் எல்லாம் நீர் மாற்றி அமைத்து சமாதானத்தினுடைய வழியை எங்களுக்கு முன்பாக காண்பீர் சாமி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஒவ்வொருடைய வாழ்விலே தந்து நீர் வழிநடத்த தகப்பனே. ஆண்டவருடைய தெய்வீக கரம் இருக்கட்டும். சரீர பலவீனத்தோடு ஆண்டவரே, ஒவ்வொரு அவைங்களுக்கு ஏற்பட்ட பிராபலத்தை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்வுக்காக நினைக்கிறோம். கர்த்தர் அனுகிரக செய்யும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. உடைய கரம் வழி நடத்துங்க தகப்பனே. இந்த நாள் வந்திருக்கிற குடும்பங்கள், திருச்சபையின் குடும்பங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். விசேஷமாய் எங்களுடைய திருச்சபையே உடைய கரத்திலே இந்த பேராலயம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு சாட்சியை ஜீவிக்கிற வாழ்வையே ஆண்டவர் எல்லோருடைய வாழ்விலே தந்து நீர் வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பொறுப்பாளர்களை உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். தலைவர் திரு பிரபு ஞானசெல்வம் ஐயாவுக்காக, செயலாளர் திரு விஜயகுமார் அண்ணனுக்காக, ஆண்டவரே பொருளாளர் டாக்டர் ஜான்சன் சாருக்காக, இணை பொருளாளர் டென்னி அண்ணனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. அவருடைய வாழ்வும் குடும்பங்கள் ஆண்டவரே உம்முடைய கரம் ஊழியம் இந்த திருச்சபைக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய தெய்வீக கரம் அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் வழி நடத்தும் சுவாமி. இன்னும் சபைக்காக செய்கிற காரியங்கள் ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்களுடைய வாழ்விலே வழிநடத்தி நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. செம்பேடு திருச்சபைக்காக செய்கிற காரியங்கள், பழவசாத்துக்குப்பம் திருச்சபைக்காக செய்த காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றும் பொறுப்பாதத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிகழட்டும். உடைய கரம் ஆண்டவரே, இதோ பொறுப்பாளர்கள் எடுத்து செய்கிற செம்பேட்டுடைய இந்த நாளிலே கூட ஆண்டவரை, குறிப்பாக விஜயகுமார் அண்ணனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். செம்பேடு பகுதியை முழு மனதோடு எடுத்து ரூப்பிங் போடுவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே இந்த வாரத்திலே போடுகிற போது உம்முடைய கரம் அவரை ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, எத்தனையோ பேர் உம்முடைய கரத்தினாலே ஆலயத்துக்கு வர முடியாம சூழல் இருக்கிறார்கள். இந்த நாள் வந்திருக்கிறார்கள். உம்முடைய கரம் ஆண்டவரே வர முடியாதவர்களுடைய வாழ்வை தந்து திருச்சபின் மூத்தவர்களுடைய வாழ்வில் உம்முடைய கரம் இருந்து வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை குறித்து இந்த மாதத்திலே பிரயாசப்படுகிற காரியங்கள் ஆண்டவர், அக்டோபர் ஆண்டவர் சீர்திருத்தல் ஆராதனைகள், இந்த மாதம் தொடர்ச்சியாக நடைபெறுகிற அத்தனை வழிபாடுகளும் உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் அருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரங்களை தாரும், எக்கடன் நாளைக்கு மன்னிக்கிறது போல எமக்கு பாவ கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை ரட்சித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுங்களே, ஆமென். நாம் மீண்டுமாய் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாய் 657வது பாடல் நம்முடைய வாழ்வுக்கு முன்பாக, இந்த மாதத்துக்கு முன்பாக கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தோடு இந்த பாடல் வழியாக பாடி நாம் கர்த்தரை
மகிமைப்படுத்துவோம். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவி நான் என்கிற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நடக்க சொல்லி தாரோ இயேசுவே, நடக்க சொல்லி தாரோ இயேசுவே, தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவி நான், தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவி நான், 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 நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே, இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே, அருள் பெருக்கும் ஒளியாக்கி அன்பு தந்த தேவனே, அருள் பெருக்கும் ஒளியாக்கி அன்பு தந்த தேவனே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, அடம் பிடித்து விலகிடுவேன் கருணை. இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. 18வது பக்கத்தில் இருக்கிற பாவறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். கடவுளே, எங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக நான் உங்களுடைய பிள்ளைகளாக உண்மையாய் பற்றி உறுதியுள்ள மகனாக நான் இருக்கிறேன். இந்த பற்று உறுதியை பிடித்துக் கொள்வதற்கு பாவம் தடையாய் இருக்கிறது. இந்த தடையை நீக்குவதற்கு கடவுளே, நான் செய்கிற இந்த பாவறிக்கை ஜெபத்தையே இந்த தடையை நீக்கி உம்முடைய பிள்ளையாய் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு ஒரு விசையாய் கடவுளை நோக்கி 18வது பக்கத்தில் இருக்கிற பாவறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகு விதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனசாவப்பட்டு அறிக்கையிடுகிறேன். தயவுள்ள சுவாமி, நான் நரகத்தின் அழிவது நியாயமாயினும் என்னுடைய சமூகத்தை விட்டு தள்ளாதையும். தேவரட்சராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து நிறச்சியும். நான் திரும்பவும் பாவம் செய்ய சோதிக்கப்படுகிற போது அதற்கு சம்மதியாமதி அருவருக்கும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தை தந்தருளும். என்னை நான் சாகும் வேளையிலே உம்முடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்த பண்ணருளும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்தவற்றின் அறிக்கையின் பேரிலே உங்கள் யாவருக்கும் கடவுளுடைய கிருபையும் அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். ஆமென். 34வது பக்கத்தில் இருக்கிற திருவிருந்தோடு கூட ஆராதனை வழியாக நாம் பாடுவோம். 34வது பக்கம். சுருக்கமாக இருக்கிற திருவிருந்த ஆராதனுடைய 38வது பக்கம், 34வது பக்கம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர் கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற
என்னுடைய சரீரமா ஏறுகிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்கள் கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையா ஏறுகிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பாவத்தை மாறும். ஆமென்.
கடவுளுடைய ஜெபத்தை செய்து நிறைவு செய்வோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்திலும் ஊழியம் செய்யவும், உம்முடைய நாமத்தை அறிக்கை விடுதலும் முடிவறிந்தும் நிலைத்திருக்கவும், உமது வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றப்பட தாராளமாய் கிறிஸ்துடைய பரிசுத்த ஜனத்தின் சந்தோஷத்திற்கும் வளர்ச்சிக்கு பிரசங்கப்படியும், உமது பரிசுத்த ஆவியானவரை பரத்தில் வருகிற ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, கடவுளுடைய தெய்வீக கிருபையினாலே திரு ராபோஜத்தின் வழியாய் எங்கள் பாவத்தை மன்னித்தீர். எங்களுடைய வாழ்வு இந்த மாதம் முழுவதுமாய் எதிர்கொள்ளுகிற எல்லா காரியங்களுக்கு முன்பாக தேவ சமாதானத்தை எங்களுடைய வாழ்வை தருவார் என்கிற வார்த்தையோடு கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். சுவாமி, இந்த மாதம் முழுவதுமாக பயணிக்கிற பயணங்கள் ஆண்டவர் வேலை நிமித்தமாய் பல்வேறு சூழலுக்கு மத்தியிலே வாகனத்தை ஓட்டுகிறவர்களுக்கு முன்பாக, ஆண்டவர் பயணிக்கிற பஸ்ஸுக்கு முன்பாக, பல காரியங்களுக்கு முன்பாக பயணிக்கிற போது கர்த்தர் பாதுகாப்பை தந்து உம்முடைய கரம் ஆசீர்வாதத்தோடு வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடு வாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.